ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா ரவுண்டு ஃப்ளாட் காலர் வந்து எப்படி வந்து டிராஃப்ட் பண்ணுறது, வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு காலர் குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஷோல்டர் எடுக்கலாம், எவ்வளோ ஆம்கோல் லென்த் எடுக்கலாம், எவ்வளோ செஸ்ட்டில் சேர்க்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ரவுண்ட் ஃப்ளாட் காலர்னால் நம்ம பாடி மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். நெக்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். கழுத்துக்கு மேலே ஸ்டாண்டாகி இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நெக்குக்கு மேலே ஸ்டாண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் காலர்னு சொல்லுவோம். அந்த சைனீஸ் காலர்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃப்ளாட் காலருக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் காலர் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் தான் எடுத்துக்கணும். ஃபுல் ஷோல்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போன் டு போன் எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர். என்னோட வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 15, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 இன்ச். இதுதான் வந்து ஆஃப் ஷோல்டரோட அளவு. உங்களுக்கு என்ன வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு இருந்துச்சோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஆஃப் ஷோல்டர் வேல்யூ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காலர் குர்த்திக்கு வந்து ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கிறது, ஆம்கோல் லென்த் நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் லென்த் வந்து 7.5ன்றது என்ன ஆஃப் ஷோல்டர் வேல்யூ கிடச்சிச்சோ அதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஆம் ரவுண்டை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிறதும் சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆஃப் ஷோல்டரோட வேல்யூ என்ன கிடச்சிச்சோ உங்களுக்கு இப்போ அதே வந்து ஆம்கோல் லென்த்தை வந்து காலர் குர்த்திக்கு வந்து எடுத்துக்கணும். ஆம் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு. அது கூட 1 இன்ச் வந்து சேர்த்து நார்மல் குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது 1 இன்ச் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா 15 கூட 1 இன்ச் சேர்க்கும் போது 16.5ன்றது கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8.25 வந்து கிடைக்கும். இது வந்து நார்மல் குர்த்திக்கு என்ன ஆம் ரவுண்டோட வேல்யூ எடுக்கிறீங்களோ அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம காலர் குர்த்திக்கு வந்து எடுத்துக்குவோம். காலர் அப்படின்றனாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே க்ளோஸ் நெக் குர்த்திக்கும் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் லைன் வந்து மேலே வந்து வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது இந்த சைடு வந்து ஃபோல்டட் சைடு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோட லென்த் வந்து வரைவோம். நெக்ஸ்ட் ஆமோட ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கும். சைடில் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கும். இது வந்து நார்மல் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறத வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நார்மலாக ஒரு குர்த்தி எப்படி டிராஃப்ட் பண்ணுவோமோ அதை வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். சைடில் ஷோல்டர் லைனு, ஸோ ஃபோல்டட் சைடு எப்படி வந்துருக்கும், ஆமோட ரவுண்ட் எப்படி வரைவோம், செஸ்ட் லைனில் நீங்கள் சேர்த்த வேல்யூலாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆமோட ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்குவீங்க. இதுதான் நார்மல் குர்த்திக்கு வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆம் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்தே செக் பண்ணும்போது அந்த ஆம் ரவுண்டோட வேல்யூ வரணும். ஆம் ரவுண்டோட வேல்யூ எனக்கு எவ்வளோ 8.25 இல்லையா, அந்த 8.25 மேலேருந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைக்கணும். நீங்கள் வந்து கேட்குறீங்க மேலேருந்தே செக் பண்ணும்போது 8.25 இல்லை வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு விட்டுட்டு 8.25ன்னு கேட்குறீங்க. மேலேருந்தே உங்களுக்கு என்ன ஆம் ரவுண்டோட வேல்யூ வரணுமோ அதை தான் வந்து மேலேருந்து வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நெக்கோட வைடு, நெக்கோட லென்த்லாம் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அளக்குறீங்கன்னா அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருவீங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் சைடில் வந்து எவ்வளோ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவீங்களோ, 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டோ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து அந்த ஸ்டிச்சிங்க்கு விடுவீங்களோ அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி 1/2 இன்ச் விட்டுட்டு மேலேருந்து 1/2 இன்ச் தள்ளி அதே மாதிரி வந்து அளக்கணும். அதையும் நீங்கள் மேலேருந்து அளக்கிற ஆம் ரவுண்டோட வேல்யூவும் 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த ஸ்டிச்சிங் எங்கே வந்து போடுவீங்களோ ஸ்லீவுக்கு அந்த அளக்கிற வேல்யூவும் பார்த்திங்கன்னா சேமாக தான் வந்து வரும். அதனால தான் நான் மேலேருந்தே வந்து ஆம் ரவுண்டை வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ மேலேருந்தே வரணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆம் ரவுண்டோட வேல்யூ வருதோ அது கூட 1/2 இன்ச் நீங்கள் இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கணும். நீங்கள் க்ளோஸ் நெக் ஸ்டிச் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு போட் நெக் ஸ்டிச் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை காலர் நெக் ஸ்டிச் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். போட் நெக் கூட நம்ம 3 இன்ச்சஸ் வந்து நெக்கோட லென்த் வந்து வைப்போம். இது அப்படி கிடையாது இல்லையா, ஒரு 0.5 1 இன்ச்சோ தான் வந்து மேலே வந்து பேக் நெக்கோட லென்த் வந்து அவ்வளோதான் வந்து இருக்கும். அதனால என்ன ஆம் ரவுண்டோட வேல்யூ இருக்கோ அது இப்போ நீங்கள் 8.25 கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியே நீங்கள் வந்து க்ளோஸ் நெக்குக்கும் காலர் நெக்குக்கும் வந்து எடுத்துக்கணும். ரொம்பவே ஃபிட்டடாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ நீங்கள் 8.25 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 8.25 இருக்கு இல்லையா, அது கூட 1/4 இன்ச்சாச்சும் கண்டிப்பாக ஆட் பண்ணி எடுக்கணும். நார்மல் குர்த்தி ஸ்டிச் பண்ணுற ஆம் ரவுண்டை அப்படியே வந்து எடுத்துக்கக்கூடாது. அது கூட 1/4 இன்ச்சாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து க்ளோஸ் நெக்குக்கும் காலர் நெக்குக்கும் வந்து எடுத்துக்கணும். டைட் ஃபிட்டாக போட போகிறீங்கன்னா மட்டும் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலான ஒரு ஃபிட்டட் போட போகிறீங்க அப்படின்னா அது கூட 0.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர வேல்யூவே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்துக்க போகிற ஆம் ரவுண்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8.25 வந்து காலர் குர்த்திக்கு வந்து நான் டிராஃப்ட் பண்ணும்போது வந்து எடுத்துக்க போகிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு காலர் குர்த்தியை பொறுத்தவரையும் ஷோல்டர் சேஞ்ச் ஆகும், ஆம்கோல் லென்த் சேஞ்ச் ஆகும், ஆம்கோல் ரவுண்டு சேஞ்ச் ஆகும், செஸ்ட்டில் சேர்க்குற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும்.
நீங்கள் என்னோட மெத்தட் படியே ஒரு ஃப்ளாட் காலர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் எடுக்கணும், ஆம்கோல் லென்த் எவ்வளோ எடுக்கணும், செஸ்ட்டில் ஈஸ் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நான் வந்து கட் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து புரியும் இல்லையா? அதனால தான் காலர் குர்த்திக்கு நம்ம எவ்வளோ ஷோல்டர் எடுக்கணும், எவ்வளோ ஆம்கோல் லென்த் எடுக்கணும், எவ்வளோ ஆம் ரவுண்டு எடுக்கணும், எவ்வளோ செஸ்ட்டில் ஈஸ் சேர்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கட் பண்ணி வந்து காட்ட போகிறேன். நம்ம நார்மல் குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்ட் கூட 3 இன்ச்சஸ் ஈஸ்ன்றதை ஆட் பண்ணியிருப்போம். இல்லை செஸ்ட் ரவுண்ட் கூட ஒரு 4 இன்ச்சுன்றது ஈஸ்ன்றது ஆட் பண்ணியிருப்போம். 3 இன்ச்சஸ் ஈஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபிட்டடாக வந்து இருக்கும். 4 இன்ச் ஈஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஃபிட்டடில் வந்து இருக்கும். இதே காலர் குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் கூட நம்ம 6 இன்ச்சுன்றது ஈஸ்ன்றது கொடுக்கணும். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டோட வேல்யூ கூட தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ செஸ்ட் ரவுண்ட் கூட 6 இன்ச் நீங்கள் ஈ சேர்த்திங்கன்னா 34 வந்து செஸ்ட் ரவுண்டு, அது கூட 6 இன்ச் ஈ சேர்க்கும் போது 40. அந்த 40யை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும், அதுதான் 10. இதுதான் வந்து செஸ்ட்டில் ஈஸ்லாம் சேர்த்த வேல்யூ தான் நமக்கு வந்து 10 இன்ச்சு. நீங்கள் இப்படியும் வந்து எடுத்துக்கலாம், இல்லையா செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுன்றது ஈஸாக வந்து கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து சேம் தான். டேரெக்டாக செஸ்ட் ரவுண்ட் கூட 6 இன்ச் அப்படின்றது ஈஸும் சேர்த்துக்கலாம். இல்லை செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் ஈஸ் சேர்க்குற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். நான் வந்து ஒரு குர்த்தியாக வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கல, எப்படி வந்து காலர் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ரஃப் கிளாத்தில் தான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். ஷோல்டர் எவ்வளோ எடுத்துக்கிறேன், 7.5 இன்ச். ஆம்கோல் லென்த் வந்து 7.5 இன்ச். ஆம்கோல் ரவுண்ட் 8.25. செஸ்ட் ரவுண்டுன்றது 10 இன்ச்சு. நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸும் இதுக்கு தேவை. நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டையெலாம் நம்ம கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நெக்கை சுற்றி உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கணும் காலர் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. என்னோடய நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14.5. நம்ம டை கட்டும்போது எப்படி வந்து கட்டுவோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டேப்பை சுற்றி வந்து நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும். நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 0.5 முன்ன பின்ன வருது, இப்போ ஒரு 14 வருது, ஒரு 14.5 வருது, எது எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக இருக்கிற வேல்யூவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 0.5 வந்து முன்ன பின்ன 14.5 அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்கள் 14.5 அந்த மாதிரி 0.5 எக்ஸஸாக இருக்கிற வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 14.5 வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 2.9ன்றது கிடைக்கிது. நீங்கள் காலர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த 2.9 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் ஃப்ளாட் காலர்ன்றது ஸ்டிச் பண்ண போகிறோம். கழுத்தை சுற்றி வந்து மேலே ஸ்டாண்டாகி இருக்காது, சுற்றி வந்து நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாகி தான் இருக்கும். அதனால் அந்த 2.9 கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு 0.5 எக்ஸஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். 2.9 கூட 0.5 எக்ஸஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3.4ன்றது கிடைக்கிது. அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3.5ன்றது நெக்கோட வைடாக வந்து கொடுத்துக்க போகிறேன். நெக்கோட லென்த் வந்து நீங்கள் நெக்கோட வைடு இப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே வந்து எடுத்துக்கலாம், இல்லை அது கூட ஒரு 0.5 எக்ஸஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நெக்கோட வைடு வந்து 3.5 கொடுக்குறேன். நெக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ காலர் குர்த்தி டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ்லாம் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் எவ்வளோ, ஆம்கோல் லென்த், ஆம் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து வேல்யூ கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதுதான் நெக்கோட வைடு, நெக்கோட டெப்த், எல்லா வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி வந்து வச்சுக்கோங்க. இப்போ 4 ஃபோல்டடாக வந்து கிளாத் வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து குர்த்திக்கெலாம் வந்து 4 ஃபோல்டட், நம்ம சைடு வந்து 4 ஃபோல்டடாக இருக்கும், மேலே ஓப்பன் சைடு இருக்கும், சைட்லேயே நான் ஓப்பன் இருக்க மாதிரியும் கீழே வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரியும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் கிளாத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்களும் 1 or 2 டைம்ஸ் ரஃப் கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு குர்த்தியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து பர்ஃபெக்டாக வரும். யோக் பார்ட் மட்டும்தான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து காலர் வந்து அட்டாச் பண்ணி காமிக்க போகிறேன். கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா யோக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, அது கூட 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் இல்லையா, 15 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் அட்டாச் பண்ணுற இது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ யோக் பார்ட்டில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வந்து அதை குர்த்தியில் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்க. ஸோ 15 இன்ச்சஸ், 14 இன்ச், அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 15 இன்ச்சில் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து ஷோல்டர் லைனு, ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஷோல்டர் லைனு. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்க ஷோல்டர் லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோல்டரோட வேல்யூ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து ஷோல்டரை வந்து மார்க் பண்ணணும். அப்போ வந்து எனக்கு கிடைச்ச ஷோல்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7.5. உங்களுக்கு என்ன ஷோல்டர் வேல்யூ கிடச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபோல்டட் சைடில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் சைட்லேருந்து 7.5 வந்து எடுத்துக்கணும். காலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. கோட் காலர் இருக்குது, ஷர்ட் காலர் இருக்குது, போலோ காலர் இருக்குது, அந்த மாதிரி நமக்கு நிறைய காலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரவுண்ட் ஃப்ளாட் காலர். 7.5 வந்து ஃபோல்டட் சைட்லேருந்து 7.5 வந்து மார்க்கிங் கொடுத்தாச்சு. இதுதான் வந்து ஷோல்டர் லைனில் உங்களோட ஷோல்டர் வேல்யூ வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க.
ஷோல்டர் லைனில் 7.5ன்றது மார்க்கிங் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஆம்கோல் லென்த்து வந்து நம்ம வந்து 7.5 எடுப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் வேல்யூ எவ்வளோ கொடுத்தீங்களோ அதுலேருந்து 0.5 கம்மி பண்ணி தான் நம்ம வந்து காலர் குர்த்திக்கும் க்ளோஸ் நெக் குர்த்திக்கும் நம்ம எடுத்துக்கணும். மேலே 7.5னா கீழே 7 இன்ச்சஸ் 0.5 கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கணும். மேலே 7.5 எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே ஒரு 0.5 கம்மி பண்ணி, நீ ஒருவேளை 8 இன்ச்சஸ் மேலே எடுக்கிறீங்கன்னா கீழே ஒரு 0.5 கம்மி பண்ணி 7.5 வந்து எடுத்துக்கணும். இது எங்கே அப்படின்னா ஆம்கோல் லென்த் வந்து 7.5 ஷோல்டர் லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆம் லென்த் வந்து 7.5 மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல 7 இன்ச்சஸ் தான் இருக்கணும். மேலே வந்து எவ்வளோ மார்க்கிங் கொடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 0.5 வந்து கம்மி பண்ணி எடுக்கணும். இதே சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக்குக்கும் நம்ம வந்து மேலே எவ்வளோ வேல்யூ எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 0.5 கம்மியாக தான் வந்து எடுப்போம். ஆம் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 7.5, ஆனால் அந்த ஆம் லென்த்துக்கிட்ட 7.5 வந்து மேலேயும் 7.5 இருக்குது அப்படின்னா அந்த ஆம் லென்த்துக்கிட்ட பாருங்கள் 7 இன்ச்சஸ் தான் நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 0.5 கம்மி பண்ணி தான் எடுக்கணும். மேலே ஷோல்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7.5, கீழே ஒரு 0.5 கம்மி பண்ணி 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். செஸ்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ். 1 இன்ச்சஸ் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச்சஸ். சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆம் லென்த் வந்து 7.5, அந்த 7.5ல் மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா ஆம் ரவுண்ட் வந்து வரைகிறதுக்காக மிட் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு என்ன ஆம் லென்த் வருதோ அதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. எங்கே வந்து செஸ்ட்டு வேல்யூ வந்து முடியுதோ அதில் வந்து ஒரு 0.5 ஒரு 1 இன்ச்சஸ்க்கு முன்னாடி வந்து முடிகிற மாதிரி அந்த ஸ்கேலை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிட்டில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. அந்த ரவுண்டு வந்து எங்கே கிடைக்குதோ அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேலை வச்சு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஸ்கேல் வச்சு வரைகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதனால் அந்த ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஆம் ரவுண்டோட ஷேப்பை வந்து வரைஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணணும் ஆம் ரவுண்டோட வேல்யூ. அதுக்கு முன்னாடி நெக்கோட வைடு வந்து பார்த்திங்கன்னா 3.5. நமக்கு வந்து எப்படி 3.5 வந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ பாருங்கள். நெக்கோட வைடு 3.5னா நெக்கோட லென்த் வந்து 4 இன்ச்சஸ். ஃப்ரண்ட்டுக்கு 4 இன்ச்சஸ். அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டை தனியாக பிரிச்சுட்டும் பேக் தனியாக பிரிச்சுட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். 0.5 வந்து ஸ்லோப் வந்து கொடுப்போம். காலருக்கும் சரி க்ளோஸ் நெக்குக்கும் சரி ஸ்லோப் கொடுக்கறனால நான் 0.5 விட்டுட்டு தான் வந்து இப்போ ஆம் ரவுண்டை வந்து செக் பண்ணுறேன். அந்த 0.5ல் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் வந்து அந்த 0.5 விட்டுட்டு நான் வந்து செக் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் குர்த்திலாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த 0.5 விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆம் ரவுண்டை செக் பண்ணக்கூடாது. இப்போ 0.5ன்றது கட்டிங் வந்துடும். அதனால தான் நான் 0.5 வந்து விட்டுட்டு வந்து செக் பண்ணுறேன். 9 இன்ச்சஸ் வருது. ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆம் ரவுண்ட் எவ்வளோ, 8.75 கிடைக்கணும். 1/4 இன்ச்சஸ் என்ன வருதுன்னா அதிகமாக வருது. அதனால ஆமோட லென்த்து வந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணி 7.25 மிட்டு வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்கேல் வச்சு வந்து ரவுண்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்படி வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லையா ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன்லேயே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கோங்க. ஆம் லென்த்தில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் தான் முன்னாடி வருது அப்படின்னா நீங்கள் அந்த செஸ்ட் லைன்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஆம் லென்த்தை 7.25 மார்க்கிங் பண்ணி அதில் மிட் பாயிண்ட்டை வந்து எடுத்து அதே மாதிரி இப்போ எப்படி வந்து வரைஞ்சோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கிறனா வரைஞ்சிக்கோங்க. 0.1 1/4 இன்ச் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆம் ரவுண்டில் வந்து நமக்கு எக்ஸஸ் வருது, கம்மியாக வருதுன்னா இந்த மாதிரி செஸ்ட் லைன்லேயே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து மேலே 10 இன்ச்சஸ் கொடுத்தனால அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் கம்மி பண்ணி ஒரு 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்பயும் போல் வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்களோ அதே வந்து எடுத்துக்கலாம். நார்மல் குர்த்திக்கு வேஸ்ட் ரவுண்டு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. செஸ்ட் ரவுண்டில் நம்ம ஈஸி சேர்க்குறதும் ஆம் ரவுண்டில் வந்து ஈஸி எக்ஸஸாக வந்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். எக்ஸஸ் வந்து 1 சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு மேலே செஸ்ட்டு வேல்யூ வேஸ்ட் வேல்யூவும் கனெக்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணது வந்து எங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே செஸ்ட்டில், ஆம் ரவுண்டில், அதுக்கப்புறம் ஷோல்டரோட வேல்யூ, அதுக்கப்புறம் ஆம் லென்த்து, இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் ஆகுது. மற்றபடி வேஸ்ட்டில் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எவ்வளோ வந்து ஈஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த வேல்யூவே வந்து காலர் குர்த்திக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வந்து கட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து நெக்கோட லென்த்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிட்டு தான் வந்து ஸ்லோப் வந்து கொடுப்பேன். 0.5 இல்லைனா ஒரு 3/4 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம் ஸ்லோப்புன்றது காலர் குர்த்திக்கலாம். 0.5 ஸ்லோப் கொடுத்தாவே போதும். இப்போ நல்லாவே ஸ்லோப் இருக்குது, ஷோல்ட்ரு ஸ்லோப் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் வரையுமே நீங்கள் வந்து ஷோல்ட்ரு ஸ்லோப் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5 தான் வந்து ஸ்லோப் வச்சு கட் பண்ணி காமிக்க போகிறேன். நெக்கோட லென்த்தெல்லாம் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோப் வந்து கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும், பேக்குக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். 2 பீஸையும் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து மார்க் பண்ணணும். பேக் பீஸை தனியாக எடுத்ததுக்கப்புறம் பேக் நெக் லென்த் வந்து மார்க் பண்ணுவோம். நீங்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஃப்ரண்ட்டோட நெக் லென்த் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் நெக் லென்த் கொஞ்சம் அதிகமாக தானே வைப்போம், ஒரு 4 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் வைப்போம். அப்போ அதே வந்து பேக்குக்கும் கட் பண்ணிடக்கூடாது. அதனால் ஃப்ரண்ட்டை வந்து தனியாக வந்து மார்க்கிங் வந்து கொடுத்துக்கணும், பேக் தனியாக வந்து மார்க் பண்ணணும், மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட லென்த் வந்து 4 இன்ச்சஸ். எப்படி 4 இன்ச்சஸ் வந்துச்சுன்னா மேலே நெக்கோட வைடு 3.5, அது கூட 0.5 எக்ஸஸாக கொடுத்து 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நெக்கு உங்களுக்கு இன்னும் க்ளோஸாக வேணும்னா நீங்கள் நெக்கோட வைடு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே வந்து நெக்கோட லென்த்தாக வந்து வச்சுக்கறனா வச்சுக்கலாம். நெக் லென்த் 4 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே கொடுத்த நெக்கோட வைடு வந்து கீழே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே 3.5 வந்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் வந்து வரைகிறோம். ஏன்னா இது வந்து ரவுண்ட் ஃப்ளாட் காலர் இல்லையா, அதனால் ரவுண்ட் நெக் நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்படியே வந்து ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்வளைவு கட் பண்ணணும். உள்வளைவு கண்டிப்பாக கொடுக்கணும். க்ளோஸ் நெக், காலர் நெக் குர்த்திக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்வளைவுன்றது கொடுக்கணும். ஆல்ரெடி ஆம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி 1/4 இன்ச்சஸ் தான் கொடுக்கணுன்றதில் 1/2 இன்ச்சஸ் வரை நீங்கள் இதை வந்து எக்ஸ்டர்ன் வந்து பண்ணிக்கலாம். நான் 1/4 இன்ச்சஸ் மட்டும்தான் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். 1/4 இன்ச்சஸ் தள்ளி வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்ட்ரைட் லைன் ஆல்ரெடி போட்ட லைன்லேயே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. 1/4 இன்ச்சஸ் மட்டும் தான் நான் வந்து உள்வளைவுன்றது கொடுக்குறேன். நீங்கள் 1/2 இன்ச்சஸ் வரையுமே கொடுக்கலாம். 1/2 இன்ச்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மேலே 7.5 எடுத்தோம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வரையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பேக்குக்கு 7 இன்ச்சஸ் வச்சோமா, மேலே 7.5 இன்ச்சஸ் கொடுத்தோம்னா அதுலேருந்து ஒரு 0.5 கம்மி பண்ணி 7 இன்ச்சஸாக கொடுத்துருப்போம். அதுலேருந்தே நீங்கள் ஒரு 0.5 கம்மி பண்ணி 6.5 இன்ச் கூட நீங்கள் வந்து வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு. அந்த ஆமோட லென்த் முடிகிற இடத்துல சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் வரை இந்த ஒரு ஓப்பனிங்கிறது கொடுக்கலாம். ஒரு விஆட்டை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அது வந்து 7 இன்ச்சஸ் வரையும் கொடுக்கலாம். நான் வந்து 6.5 தான் வந்து கொடுக்குறேன். மேலே நெக்கோட லென்த் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா 6.5ன்றது இருக்கணும். அப்போ ரவுண்டு முடிஞ்சு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஓப்பனிங் வி ஷேப்பில் வந்து கொடுக்க போகிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நெக்கோட லென்த் 7 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து கொடுக்க வேணாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நெக்கோட லென்த் வந்து 6.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் 7 இன்ச்சஸ் வரையும் நீங்கள் அதிகபட்சம் அந்த வி ஷேப் கொடுக்குறது வந்து எடுத்துக்கலாம். மேலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 0.5 ஒரு வி ஷேப் வந்து வரைய போகிறேன். நெக்கோட அந்த ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 0.5, கீழே வந்து பார்த்திங்கன்னா 2.5ன்றது நெக்கோட லென்த்து. இப்படி வந்து வி ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். ஆனால் வந்து இதில் கட் பண்ண மாட்டேன், ஒரு கேன்வாஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உள்வளைவு வந்து கொடுத்துக்கணும். நெக்கோட லென்த்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கீழே உள்ள வி ஷேப்பை கட் பண்ணிடாதீங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பு நெக்கோட லென்த்து 4 இன்ச்சஸோ 3.5 இன்ச்சஸோ கொடுத்துருப்பீங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வி ஷேப்லாம் நம்ம வேறு ஒரு கேன்வாஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கணும். இந்த கட் பண்ண நெக்கோட லென்த்தை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த சைட்லேருந்து நெக்கோட வைடு, நெக்ஸ்ட் வந்து கீழேருந்து நெக்கோட லென்த் வந்து மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது காலர் கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்கோட டெப்த்துன்னு எழுதியிருக்கேன். இந்த சைட்லேருந்து ஃபோல்டட் சைட்லேருந்து நெக்கோட வைடு, நெக்கோட டெப்த்துன்னு வந்து எழுதி வச்சுருக்கேன். இது காலர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரவுண்ட் ஃப்ளாட் காலர்ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உள்வளைவை வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு உள்வளைவு கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் லென்த்தோட ஷேப்பை மட்டும் தான் நம்ம மாற்றி வைப்போம். பேக் நெக் லென்த் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை மாற்றி வைக்க தேவையில்ல. ஃப்ரண்ட் நெக் லென்த் கட் பண்ண ஷேப்பை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. அது காலர் கட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்வளைவு 1/4 இன்ச்சஸோ 1/2 இன்ச்சஸோ வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மாற்றி வச்சுட்டு பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கணும். பேக் பார்ட்டில் நெக்கோட லென்த் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டை மாற்றி வச்சுட்டு பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் வந்து எடுத்துக்கிறேன். பேக் பார்ட்டுக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ். இப்போ வந்து ரவுண்ட் ஃப்ளாட் காலர் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் நார்மலான ஒரு ஆஃப் காலர்லாம் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சஸ் கொடுத்தாவே போதும். பேக்கோட நெக் லென்த்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பின் பண்ணிக்கோங்க. கிளாத்துக்கிட்ட வந்து ஃபோல்டட் சைடு வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நெக்கோட லென்த்து நெக்கோட வைடெலாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டட் சைட்லேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ நெக்கோட வைடு கொடுத்தீங்க, 3.5 இன்ச்சஸ். அதே நெக்கோட வைடே வந்து கொடுத்துக்கலாம். நெக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சஸ். இது வந்து ரவுண்ட் ஃப்ளாட் காலர்னால நான் 1 இன்ச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் நார்மல் காலர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க, ஆஃப் காலர்லாம் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா 0.5 வந்து கொடுத்தாலே போதும்.
பேக்குக்கு நெக் லென்த் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்குவோம் இல்லையா, அப்படி ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வரைஞ்சோமோ அதே மாதிரி நெக்கோட வைடு நெக்கோட லென்த் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து ஷேப் கொடுக்குறேன்றதை பாருங்கள். ரவுண்டாக வந்து அப்படியே வந்து மார்க்கிங் பண்ணிடக்கூடாது. எப்படி வந்து இதுக்கு வந்து ரவுண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, 1/2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் கொடுப்போம் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ் அந்த 1/2 இன்ச்சு தான் வந்து அந்த ரவுண்ட் வந்து கனெக்ட் ஆகணும். அப்போ அந்த ஸ்கேலை வந்து கரெக்டாக வந்து வச்சு அந்த 1/2 இன்ச்சஸ் எங்கே வந்து இருக்குதோ அந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கணும். மேலே வந்து முடிகிற இடத்துல வந்து கனெக்ட் ஆகக்கூடாது. 1/2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து கனெக்ட் ஆகணும். அப்போ பார்த்திங்கன்னா நெக்கோட வைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸ் ஆகி தான் வந்து வரும் பேக் நெக்கு. நெக்கோட வைடு வந்து முடியிற இடத்துல அந்த ரவுண்டு கனெக்ட் ஆகக்கூடாது. சீம் அலவன்ஸ் 0.5 கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டுன்றது முடியணும். ஏன் அப்படின்னா நம்ம சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக மீட் ஆயிரும். நெக்கோட வைட்லேயே நீங்கள் 1/2 இன்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சீம் அலவன்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட கரெக்டாக வந்து மீட் ஆகாது. சீம் அலவன்ஸ்ன்றது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா 1/2 இன்ச்சுக்கு, அதனால அந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற சீம் அலவன்ஸ் தான் 0.5 மேலேருந்து, அதில் தான் வந்து அந்த ரவுண்டுன்றது கனெக்ட் ஆகணும். இதனால ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நெக்கோட வைட்லாம் சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சஸ் கிட்ட ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் அந்த கொடுக்காம மேலே வந்து எப்படி வந்து நெக்கோட வைடு ஷேப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. பேக் நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் எடுத்து வச்சுட்டு ஷோல்ட்ரு ஸ்லோப்புன்றது கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு ஸ்லோப் கொடுக்கணும். 0.5 வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க்கிங் பண்ணதுக்கு நேராக வந்து ஸ்லோப்புன்றது கொடுக்கணும். நீங்கள் 3/4 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் வரையுமே ஸ்லோப்புன்றது கொடுக்கலாம் காலர் நெக்குக்கு. நெக்கோட வைடு முடியிற இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் தள்ளி தான் அந்த ஸ்லோப்புன்றது கொடுக்கணும். 0.5 ஒரு 3/4 இன்ச்சஸோ தள்ளி தான் வந்து அந்த ஸ்லோப்புன்றது ஸ்டார்ட் ஆகணும். கண்டிப்பாக ஸ்லோப்புன்றது கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலர் நெக்குக்கும் சரி க்ளோஸ் நெக்குக்கும் சரி ஸ்லோப்புன்றது கொடுக்கணும். நீங்கள் ஒரு மிடில் நெக்கோ டீப் நெக்கோ ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஸ்லோப் தேவையில்ல. ஆனால் க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்லோப் கொடுக்கணும். 3/4 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் வரையுமே நீங்கள் நல்லா ஷோல்ட்ரு ஸ்லோப் இருக்கவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச்சஸ் கொடுப்போம் ஸ்லோப்புன்றது. இந்த ஸ்லோப் கொடுக்கறனால மட்டும்தான் நான் வந்து காலர் நெக் வந்து அந்த 1/2 இன்ச்சு ஸ்லோப் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்து செக் பண்ணேன். ஆமோட ரவுண்ட் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு செக் பண்ணேன். நார்மல் குர்த்திக்கெலாம் 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு செக் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் மேலேருந்தே அதாவது மேலேருந்தே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ 9 இன்ச்சஸ் அந்த ஸ்லோப்பு முடிகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து வருது. நான் 1/4 இன்ச் தள்ளி வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். செஸ்ட் லைனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் தான் ஆம் ரவுண்டில் நமக்கு எக்ஸஸ் வருதுன்னா செஸ்ட் லைனில் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வி மார்க்கிங். அந்த வி மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நெக்கோட லென்த்து முடிஞ்ச இடத்துலேருந்து எவ்வளோ நெக் லென்த் இருக்குது. டோட்டலாக வந்து 6.5 எடுத்திருந்தோம். நெக்கோட லென்த் வந்து 4 இன்ச்சஸ் போயிடுச்சு. 2.5 இன்ச்சஸ் வந்து வந்துருக்குது. இந்த 2.5 இன்ச்சஸை கேன்வாஸில் கட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. முன்னாடியே நீங்கள் வந்து அந்த வி ஷேப்பை வந்து கட் பண்ணிடக்கூடாது. கிளாத்தில் கேன்வாஸில் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபோல்டட் சைடு என் சைடு இருக்க மாதிரி, அதாவது உங்கள் சைடு இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. மேலே வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் ஃபோல்டட் சைட்லேருந்து 1/2 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் 1/4 இன்ச்சஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் 0.5 கொடுக்குறேன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 1 இன்ச்சஸ்ன்றது இருக்கும் அந்த வியோட கேப்பு. ஸ்ட்ரைட் லைன்லேருந்து 2.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இப்படி வந்து ஒரு வி ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி அந்த வி ஷேப் 1 இன்ச்சஸ் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 1/4 இன்ச்சஸாக கொடுத்துக்கோங்க. அப்போ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் இருக்கும். சுற்றி ஒரு 1 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிட்டு சுற்றி இருக்கிற ஃபஸ்ட் லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வி ஷேப்போட ஓப்பனிங் வந்து உங்களுக்கு 1 இன்ச்சஸ் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் அந்த ஃபோல்டட் சைட்லேருந்து 1/4 இன்ச்சஸாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனை கட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட் லைனை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்க 1 இன்ச்சஸை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கிறது பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலர் கட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிட்டு தான் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் கரெக்டாக கிடைக்கும். காலர் கட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா காலர் கேன்வாஸ் வாங்கணுன்றதில் நார்மலாக நெக்குக்கு ஸ்டிச் பண்ணுவோம்ல, நெக்கோட டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணுற கேன்வாஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சுற்றி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப்பை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலர் கேன்வாஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த காலர் கட் பண்ணுறதுக்கு காலர் கேன்வாஸ் கூட வாங்கிக்கலாம். நார்மலாக வந்து நெக் டிசைன்ஸ் ஸ்டிச் பண்ணுற கேன்வாஸை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த வி ஷேப்பை கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பீஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு சுற்றியும் ஒரு 1/2 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும்.
மேலே சைடில் கீழே எல்லாமே ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இந்த வி ஷேப்புக்கு மேலே ஒரு 3/4 இன்ச் கூட நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வந்து வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். வி ஷேப் தான் கட் பண்ணுன்றதில்ல, நம்ம ஒரு பிளாக்கெட் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். வி ஷேப்போ ஒரு பிளாக்கெட்டோ ஸ்டிச் பண்ணால் தான் வந்து ஏன்னா 3 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் தான் ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறோம், பேக்லேயும் 1/2 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் தான் டெப்த்து கொடுக்கும்போது தலை உள்ளே போகிறதுக்காக இந்த வி ஷேப்போ பிளாக்கெட்டோ கொடுத்தா தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், தலை உள்ளே போய் கரெக்டாக வியர் பண்ண முடியும் ட்ரெஸ்ஸை. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஒரு 0.5 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் கொடுத்துருங்க. கிளாத்தோட ராங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் இருக்கும், அதை வந்து கரெக்டாக ராங் சைடு வச்சுட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக நான் சொன்ன மாதிரி மேலே ஒரு 3/4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி, அந்த வி ஷேப் முடியறதுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வந்து கிளாத் வந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 0.5 இன்ச்சு தான் வந்து விட்டுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. வி ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு வந்து ஃபோல்டட் சைடு இருக்கும்ல, அதில் வந்து சென்டர் வந்து மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஏன் சென்டர் வந்து மார்க்கிங் கொடுக்கணும்னா அந்த கரெக்டாக சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோன்றனால சென்டரில் வந்து மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வி ஷேப்பையும் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அதில் சென்டரில் வந்து லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. வி ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் லைன் வந்து வரைஞ்சிருக்கும். அதே மாதிரி கிளாத்தோட ரைட் சைடும் வந்து சென்டரை வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோம். 2 சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வர மாதிரி எடுத்து வைக்கும்போது இந்த ஸ்டார்டிங் வி வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்துருக்கீங்களா, நான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து நெக்கோட லென்த் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கணும். எக்ஸஸாக உங்களுக்கு கிளாத் இருக்கிறத மேலே வந்து வச்சுக்கோங்க. நெக்கோட லென்த் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த வி ஷேப்போட கேன்வாஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சென்டரும் கரெக்டாகவும் இருக்கணும். அதனால தான் நான் எக்ஸஸாக ஒரு 3/4 இன்ச்சஸ் வந்து வி ஷேப்பை விடவே நீங்கள் எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சஸ் விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து வி ஷேப்போட ஸ்ட்ரைட் லைன் வந்து நெக்கோட லென்த்தில் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சென்டரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். நெக்கோட லென்த் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த நெக்கோட லென்த்து ரவுண்டுக்கிட்ட இந்த வி ஷேப்போட ஸ்ட்ரைட் லைன் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். இப்போ வந்து ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கேன்வாஸ் வந்து மேலே தான் ஸ்டிச் பண்ணுறேன், நான் ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி ஸ்டிச் பண்ணல, கேன்வாஸ் மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எதுக்காக மேலே எக்ஸஸ் வந்து 3/4 இன்ச் விட சொன்னேன்னா, இந்த வி ஷேப் கட் பண்ணி அதாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணி அதாவது ராங் சைடை வந்து திருப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3/4 இன்ச்சஸ் இருக்கிறது கரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட லென்த்துக்கு வந்து மேட்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ண சொன்னேன். அந்த நெக்கு ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வி ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. வி ஷேப்பு வந்து எப்படி இருக்கோ நம்ம வந்து அந்த கேன்வாஸில் இருக்கோ அதுக்கு மேலே வந்து கரெக்டாக வி ஆட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வி ஷேப் கிட்ட வரும்போது ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நீடில் நிறுத்தி கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுக்க மறந்துட்டேன், கரெக்டாக பேக் ஸ்டிச்சும் வந்து கொடுத்துக்கோங்க. எங்கே பேக் ஸ்டிச் கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக் மேலே வந்து ஒரு கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா வி ஷேப்பில், அந்த வி ஷேப்போட ஸ்டார்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கணும். எக்ஸஸாக வந்து வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் வந்து பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக கட் பண்ணனால இங்கே நாச்சஸ் நான் பண்ணலை. இப்போ இதுக்கு மேலே பதிச்சு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். பதிச்சு ஸ்டிச் பண்ணால் தான் ராங் சைடு திருப்பினதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அப்போ நான் எப்படி வந்து பதிச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ப்ளூ கலர் ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். ஆனால் ப்ளூ கலர் ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்க பிசுறு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கிளாத் சைடு போயிடக்கூடாது, ப்ளூ கலர் சைடே தான் வந்து இருக்கணும். ப்ளூ கலர் கிளாத் மேலே தான் ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிறு கிளாத்தும் ப்ளூ கலர் சைடு தான் வந்து இருக்கணும், ஒயிட் கலர் கிளாத் சைடு வந்து இருக்கக்கூடாது. பதிச்சு ஸ்டிச் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். கரெக்டாக வி ஷேப் கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த வி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கை எடுத்து விட்டு ஸ்டிச்சிங் கொடுங்க. ப்ளூ கலர் ஃபேப்ரிக் மேலேயே வந்து ஸ்டிச்சிங் கொடுங்க, ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பதிச்சு ஸ்டிச் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும். அதனால தான் வந்து பதிச்சு ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து வி ஷேப் கிட்ட பதிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ராங் சைடு இது வந்து திருப்பி விட்டுருங்க. ராங் சைடு திருப்பினதுக்கப்புறம் இது நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அயர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து நீட்டாக இருக்கும். மேலே எக்ஸஸாக 3/4 இன்ச் நம்ம வந்து விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அந்த கிளாத் பாருங்கள் கரெக்டாக வந்து இருக்குது. அதனால தான் அந்த வி ஷேப்க்கு மேலே எக்ஸஸாக நீங்கள் ஒரு 3/4 இன்ச் கிளாத் ஆச்சு விட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா ராங் சைடு திருப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எக்ஸஸாக வி ஷேப்புக்கு மேலே வந்து எக்ஸஸ் விட்டு கட் பண்ண சொன்னேன். இப்போ அயர்ன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க கிளாத்துக்கு எந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நெக்கோட லென்த் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த வி ஷேப் ராங் சைடு திரும்பி இருக்கிற இடத்துல ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அதில் காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அந்த ஸ்டிச் வந்து தெரியாது. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத வந்து அப்படியே ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து இருக்குது. இன்னொரு சைடு வந்து கரெக்டாகவே வந்து ஃபேப்ரிக்கே வந்து இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் எக்ஸஸ் விட்டு கட் பண்ண சொன்னேன். எக்ஸஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு மட்டும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ராங் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வி ஷேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹெம் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டில் குர்த்தி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸஸில் வந்து நீங்கள் வந்து ஹெம் பண்ணிக்கலாம். அந்த வி ஷேப் கிட்ட வந்து ஹெம்மிங் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடுக்கு மேலே பேக் பார்ட்டோட ரைட் சைடு வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது மேலே வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம எங்கே வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து இருக்கும். நெக்கோட வைடு வந்து முடிகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து நமக்கு சேமாக இருக்காது. ஆனால் ஸ்டிச் பண்ணுற 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து மீட் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து ரவுண்ட் வந்து வரைஞ்சிருக்கோன்றனால அந்த இடத்துல கரெக்டாக வந்து மீட் ஆகும். அந்த மாதிரி மீட் ஆகிற மாதிரி இந்த எடுத்து வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஷோல்டர் ஜாயினிங் வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி வந்து காலருக்கு மெஷர் பண்ணி காலர் கட் பண்ணி எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும். மேலே ஸ்டார்டிங் ஆகிற இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஆனால் 1/2 இன்ச் எங்கே ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி மீட் ஆகும், அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம காலருக்கு வந்து மெஷர் வந்து பண்ணணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ஸ்டிச். ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே வந்து டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அதை நான் இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். மேலே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகிருக்காது. ஆனால் சீம் அலவன்ஸ் அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா 1/2 இன்ச், அதில் வந்து மீட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.